Hi friends, this is Vinod Raj. Today we are going to see about how to connect the storage account using Azure Storage Explorer. So Azure Storage Explorer first நான் வந்து open பண்றேன். So Azure Storage Explorer பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம்ல local computerல நான் already download பண்ணி வச்சிருக்கேன். It is a small software. So using this software we can connect the Azure Storage account. So பாருங்க. So இதுதான் storage Azure Storage Explorer and the tool. So நான் இப்போ வந்து நான் கனெக்ட் கொடுக்க போறேன். ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன் நம்ம எப்படி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா நம்ம அஸ்யூரில் இருக்கிற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா. ஸோ இங்கே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் கனெக்ட் டயலாக், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் Azure ரிசோர்ஸ் do you want to connect ஒன்று காமிக்குது. நான் blob container or directory லெவலில் நான் கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கிளிக் ஆன் blob container directory. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் யூஸிங் ஓத் இருக்குது, ஷேர்ட் ஆக்சஸ், சிக்னேச்சர், யூஆர்எல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஷேர்ட் ஆக்சஸ், சிக்னேச்சர், யூஆர்எல் த்ரூ வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இங்கே செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே டிஸ்பிளே நேம் வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் DevOpsனு கொடுத்துக்கிறேன், DevOps SASன்னு கொடுத்துக்கிறேன். blob container or directory SAS URL நம்மக்கிட்ட கேட்குது. நம்ம இது எப்படி எடுக்கணும்னா நம்மளுடைய Azure அக்கௌண்ட்டில் DevOps அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீழே நான் கண்டெய்னர்ஸ் உள்ளதான் blob க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னர் நேம் வந்து dev. ஸோ இந்த devன்ற கண்டெய்னர் தான் blob ஸ்டோரேஜ் நம்மளுக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே ஷேர்ட் ஆக்சஸ் டோக்கன்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் டைம் இருக்குது, எக்ஸ்பைரி டைமிங்கும் இருக்குது. ஸோ எந்த டைமிங்குள்ளே அந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரை நம்ம அக்சஸ் பண்ண முடியும், ஐ மீன் அப்ளிகேஷன் டீமில் இருக்க ஒரு மெம்பருக்கோ இல்லை அப்ளிகேஷன் டீமுக்கோ நம்ம வந்து ஸ்டார்ட் டைமும் எக்ஸ்பைரி டைமும் கொடுத்துருன்னா அந்த டேட் வரைக்கும் தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை இந்த blob ஸ்டோரேஜை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ரீட் பர்மிஷன் தான் இருக்குது. ஸோ நான் ரீட் பர்மிஷன் ப்ளஸ் லிஸ்ட் பர்மிஷன் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் SAS டோக்கன் அண்ட் URL இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே blob SAS டோக்கன் கிடச்சிச்சு, blob SAS URL கிடச்சிச்சு. நம்ம Azure எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டது blob container directory SAS URL கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கிற இந்த blob SAS URL ஜஸ்ட் காப்பி டு கிளிப்போர்டு இருக்கும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்னென்ன பர்மிஷன் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணது பாருங்கள். ரீட் அண்ட் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ரிசோர்ஸ் டைப் வந்து கண்டெய்னர் லெவலில் நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோன்றதை இங்கே ஷோ பண்ணுது. SAS blob endpoint, ரிசோர்ஸ் நேம், டிஸ்பிளே நேம் எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது சம்மரியில். ஸோ கனெக்ட் கொடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி added நியூ கனெக்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு நம்ம கொடுத்த DevOps SASன்றதுக்குள்ளே நம்ம ஒன்லி blob லெவலில் தான் கொடுத்துருந்தோம். அந்த கண்டெய்னருக்குள்ள 2 இமேஜும் வந்து நம்மளுக்கு ஷோ ஆஃப் பண்ணுது. So this is the way we can connect Azure Storage account using Azure Storage Explorer. Thank you for watching. Thank you friends.